ஓகே இதில் பாருங்க 2015 ஓகே. இப்போ எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு இதில் போட்டிருக்கா? ஆமாம் அந்த ஸோ இது ரிஸ்கான ரோடு தான். கண்டிப்பாக ரிஸ்கானது தான். மொத்தமாக வந்து ஒரு 42 ஆக்சிடென்ட்ல 20 பேர் இறந்துருக்காங்க. எல்லாமே பள்ளத்தாக்கு, அதனால தான் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. பள்ளத்தாக்கு பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாது. பள்ளத்தாக்குல இருந்துடும் அப்செட் ஆகிடும். இறங்கும் போது தான் இங்கே பெரிய பிரச்சனை. ரொம்ப ஸ்லோப்பு. ஒரு ஃபேமிலியாக வந்திருந்தாங்க, ஒரு 7-8 பீப்புள்ஸ் வந்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா 2 பேர் இறந்துட்டாங்க. ஒரு குழந்தைய காப்பாற்றிட்டோம், இன்னொரு குழந்தைய காப்பாற்ற முடியல. ரொம்ப ஹெவியான ஆக்சிடென்ட்லாம் பார்த்துருக்கேன். பட் அந்த 3 வயசு குழந்தைன்றது அவங்க அப்பா அம்மா இல்லை, அப்பா அம்மா இறந்தது அந்த குழந்தைக்கு தெரியாது. அது அதிகமாக நிறைய நடந்திருக்கு. நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க கல்லட்டி ரோடு ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு. நானும் அதை பதிவு பண்ணுற போகிற வழியில் காமிக்கிறேன். ஒரு 200 பேருக்கு மேலே இறந்து. இப்போ நான் வந்து ஊட்டியில் வந்து கல்லட்டிலேருந்து மசனகுடி போகிற ரோட்டில் இருக்கேன். இந்த மசனகுடி ரோடு வந்து ஊட்டியில் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ரோடு. ஒரு 5 years பிஃபோர் வரைக்கும் இந்த ரோட்டில் எந்த வெஹிக்கிள் வேணால் போயிட்டு ஆக்சிடெண்ட்லாம் ஆகிட்டு இருந்துச்சு, யார் வேணால் போகலான்ட்டு. இப்போ வந்து TN43 நம்பர் உள்ள வண்டி மட்டும்தான் இப்போ போக முடியும். இங்கே இருக்கிற லோக்கல் லைசன்ஸ் வச்சுருக்க மட்டும்தான் வண்டி எடுக்க முடியும். இங்கே பஸ்ஸு எத்தனை மணிக்குன்னு கேட்டேன். பஸ்ஸு எப்படியும் இன்னும் ஒரு 1 hour ஆகும் அப்படின்னாங்க. சரி, பஸ்ஸை விட நம்ம லிஃப்ட் கேட்டு போகலாம் அப்படின்னு ஒரு சின்ன பிளான் இருக்குது. சரி, நம்ம யார்ட்டையாவது லிஃப்ட் கேட்டு பார்ப்போம். லிஃப்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம அதில் ட்ராவல் பண்ணுவோம். இந்த கார் லிஃப்ட் தருவாங்களா? அண்ணா எங்கே வசனகுடியா? சரி, ஓகே ஓகே, தேங்க்ஸ். ப்ரோ எங்க மசனகுடியா? லோக்கலாண்ணே. சரி சரி, ஓகே ஓகே. இவரும் மசனகுடி போலையா, லோக்கல் தான் போறாரா? நம்ம லக்குக்கு இன்னொரு ஜீப் வருது. பேசாம பைக்கில் போகிறவங்ககிட்ட கேட்போம். 2 பேராக வராங்க, இவங்களும் 2 பேர். பைக்லேயும் கேட்க முடியாது. பேசாமல் பஸ்லேயே போயிருக்கலாமோ? ஆனால் இல்லை, இங்கே ஒரு பைக் வருது. பைக் வருது. ப்ரோ 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 ஒருத்தர் நிறுத்திட்டாரு. ஒரு நிமிஷம் அவர்கிட்ட கேட்போம். ப்ரோ இந்த கல்லட்டி ரோட்லையா ப்ரோ இறங்குறீங்க? கண்டிப்பாக ஓகே, என்ன அங்கே கொஞ்சம் ட்ராப் பண்ணிட முடியுமா? தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நிறைய பேர்த்துட்டு கேட்டேன், யாரும் நிறுத்தலை. சரி ப்ரோ. ஓகே ப்ரோ. பஸ் வர லேட் ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக ப்ரோ, இந்த ஏரியாவில் பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் டைமிங்லாம் கிடைக்காது. டைமிங் கிடைக்காது. கண்டிப்பாக கிடைக்காது. வீக்கெண்டுன்னு வைங்க, ஓகே, உங்களுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகி தான் வரும். ஏன் ப்ரோ இங்கே நிறுத்திட்டீங்க? ப்ரோ அது பாருங்க, இந்த ரோட்ல வந்து ஓகே, இது வந்து ரெக்கார்ட் ஆனது. ஓகே, இன்னும் ரெக்கார்ட் ஆகாம எவ்வளோ கில்லல் ஆகிருக்கு. ஓகே. இதில் பாருங்க 2015 ஓகே. இப்போ எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு இதில் போட்டிருக்கா? ஆமா, அந்த பாருங்க டோட்டல் பர்சன் டைடுன்னு போட்டிருக்காங்க பாருங்க. 5 பேர். 2016 பாருங்க 8 ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதுல பாருங்க 6 பேர் இறந்துருக்காங்க. ஸோ இது ரிஸ்கான ரோடு தான். கண்டிப்பா ரிஸ்கானது தான். மொத்தமா வந்து ஒரு 42 ஆக்சிடென்ட்ல 20 பேர் இறந்துருக்காங்க. இதுல பஸ் ஆக்சிடென்ட்ல மட்டுமே 12 பேர்கிட்ட இறந்துருந்தாங்க. இந்த ஒரே நிமிஷம் அதை காமிச்சிட்டு வந்துடும் ப்ரோ. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கல்லட்டி ரோடு வந்து ரொம்ப டேஞ்சரான ரோடுன்னு நான் சொன்னேன்ல. இந்த ரோட்டில் வந்து இத்தனை வருஷத்தில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் போட்டிருக்காங்க. கவனமாக செல்லவும், டேஞ்சரஸ் காட் ரோடு, டிரைவ் கேர்ஃபுல்லி. பரவாயில்ல. 2016 21 வரைக்கும் அப்டேட் இருக்கு. இங்கே வந்து இத்தனை பேர் தெரிஞ்சு இறந்துருக்காங்களா? ஓகே, இது இவங்க கிட்ட இருக்கிற கணக்கு. இது தெரியாமல் கூட சிலது நடந்திருக்கலாம்ல. ரொம்ப டேஞ்சரஸான ரோடு தான். நம்ம ஒரு பைக்கில் லிஃப்ட் கேட்டு போகிறோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில். ஆமாம், இந்த மலை பேர் அழகர் மலை. அழகர் மலை. ஆமாம், இந்த லேண்ட்ஸ்லைட் ஆகிறதுல வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது. ஊட்டி நீலகிரி ஹசார்ட்ல இருக்குது. இப்போ நமக்காக ஒரு கொஞ்சம் ஸ்லோ ஓட்டுறாருன்னு நினைக்கிறேன். பேசிக்கலி நீங்கள் ஃபாஸ்ட்டாக தானே இதில் போகிறீங்க. கண்டிப்பாக பழகி இருக்குல்ல? இல்லை 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 போகணும்னு சொல்லலை, நீங்கள் எப்படி போவீங்க தான் நான் கேட்டேன். பார்த்தீங்களா, உயிர் பயத்தை காமிச்சிட்டாங்க பரமா. 13வது பெட் வந்துட்டோம். இப்போ நம்ம 13வது பெட்டில் இருக்கோம். 36ல் இப்போ 13. ஓகே, சரி. யானையை பார்க்கும்போது நமக்கு தான் பெரிய யானையை தோணும். ஆனா அது மனசுல தூண மாதிரி கூட எல்லாமே பள்ளத்தாக்கு. அதனால தான் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. பள்ளத்தாக்கு பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாது. பள்ளத்தாக்குல இருந்துரும் அப்செட் ஆயிடும். ஓகே, இப்போ பாருங்க TN43 வண்டிலாம் வருது மேலே. ஆனால் ஏறுறது வந்து நீங்கள் எந்த வண்டியாக இருந்தாலும் ஏறலாம். இறங்கும் போது தான் இங்கே பெரிய பிரச்சனை. ரொம்ப ஸ்லோப்பு. நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க கல்லட்டி ரோடு ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு. நானும் அதை பதிவு பண்ணுறேன் போகிற வழியில் காமிக்கிறேன். ஒரு 200 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க.
200 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. 2015க்கு மேலேயே வந்து 20 பேர் இறந்துருக்காங்க. 20 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த வண்டியே வந்து கேரளாலேருந்து 2 பசங்க வந்திருக்காங்க. இந்த வண்டியே ஹீட் ஆகி தானே நிறுத்திட்டாங்க. ஆமாம் ஹீட் ஆகி அதோட ஸோ இவங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ இது நார்மலாகவே அலோவ் பண்ண மாட்டாங்க, அவங்களும் ஹீட் ஆகி நிறுத்திருக்காங்க. இப்போ அவங்கள திருப்பிட்டு போக சொல்கிறாங்க. இல்லை நம்ம இப்போ ஒருத்தரை சந்திக்க போகிறோம். ஆக்சுவலி மெயின் ப்ராப்ளம் வந்து டிரைவிங் ஸ்கில் தான். இது வந்து நம்ம ஊட்டிக்காரன், மதுரைக்காரன், கோயம்புத்தூர்காரெல்லாம் மேட்டர் கிடையாது. யாருக்கு டிரைவிங் ஸ்கில் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு தான் பிரச்சனை. பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியர் போடாமல் பிரேக் அதிகமாக, அதாவது இந்த ரோட்ல ஆக்சிடென்ட் ஏற்படுறதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து பிரேக் தான். அதிகபட்சமாக பிரேக் யூஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட் டிஸ்க் பேடு ஹீட் ஆகினா பிரேக் பிடிக்காது. இது 15 வருஷமா வந்து நாங்கள் நிறைய கேஸ் பார்த்துருக்கோம். இந்த ரோட்ல ஓட்டுறவங்க வந்து மிக முக்கியமா என்ன யோசிக்கணும்னா, இது வந்து வண்டி ப்ராப்ளமோ ரோடு பிரச்சனை. நிறைய பேர் சொல்றாங்க கல்லட்டி ரோடு ரொம்ப மோசம், பயங்கர பிரச்சனை. அது கிடையவே கிடையாது. லே லடாக்கெல்லாம் டிரைவ் பண்ணவங்களுக்கு தெரியும், இந்த ரோடெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கம்பேரிட்டிவ்லி நார்த் இந்தியாவில் காஷ்மீர்ல இருக்க ரோடு பார்க்கும்போது கல்லட்டி ரோடு வந்து அந்த அளவுக்கு கிடையாது. என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, டிரைவிங் ஸ்கில் தெரியாதவங்க, அதாவது புதுசா டிரைவ் பண்றவங்க, ஹில்ஸ்ல ஓட்ட பழகாதவங்க, ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, எப்படி கியர்ல போகணும், பிரேக் எப்படி யூஸ் பண்ணணும் வந்து அந்த நாலேஜ் வந்து இல்லாம இருக்கனால தான் பிரேக் ப்ராப்ளம் வரும். கரெக்டான கியர் பொசிஷன், ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர், தேவைப்படும் போது மட்டும் பிரேக்கை யூஸ் பண்ணிக்கணும். நம்ம கண்டினியூஸா பிரேக் யூஸ் பண்ணும்போது ஓவர் ஹீட் ஆகி பிரேக் ஃப்ளூயிட் மேல வந்துச்சுன்னா உங்களுக்கு பிரேக் பிடிக்காது. பிரேக் ஹீட் ஆயிடுச்சுன்னா நீங்க ஒரு வண்டியை நிறுத்தி ஒரு 1/2 hour 45 minutes வந்து வண்டியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வண்டி நியூட்ரல் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஹேண்ட் பிரேக் போட்டு ஸ்டார்ட் பண்ணி பிரேக் பம்ப் பண்ணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா உடனே வண்டி எடுத்துடுறாங்க. அது அப்படி பண்ணக்கூடாது. ஹில்ஸ்ல என்னைக்குமே நிறுத்தி எடுக்கும்போது வண்டி வந்து ஹேண்ட் பிரேக் போட்டு ஏதோ ஒரு கல்லோ ஏதோ ஒன்று வச்சு, ஏன்னா இறக்கத்துல இருக்கும்போது ஏதோ ஒரு ஸ்டோன் ஏதோ வைக்க வேண்டியது, அதை வச்சுட்டு வண்டி என்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டு பிரேக் இருக்கா இல்லையான்னு பம்ப் பண்ணி பார்க்கணும். பிரேக் இருந்தா மட்டுமே மூவ் பண்றதுக்கு நம்ம யோசிக்கணும். எடுத்த உடனே நீங்க கியரை போட்டுட்டு மூவ் பண்ணீங்கன்னா சடனா பிரேக் பிடிக்காது. ஒரு ஃபேமிலியா வந்திருந்தாங்க, ஒரு 7-8 பீப்புள்ஸ் வந்திருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா 2 பேர் இறந்துட்டாங்க. ஜிஹெச் கொண்டு போனோம். அங்க வந்து ரொம்ப சிவியரா கேஸ் ஆனனால கோயம்புத்தூர் ரெஃபர் பண்ணிட்டாங்க. என் ஆம்புலன்ஸ்ல தான் போச்சு, பிஎஸ்சி ஆம்புலன்ஸ்ல தான் கொண்டு போனோம். போற வழியிலே அந்த குழந்தை 3 வயசு இருக்கும், அந்த குழந்தை இறந்துருச்சு. ரொம்ப ஹெவியான ஆக்சிடென்ட் எல்லாம் பாத்திருக்கேன். பட் அந்த 3 வயசு குழந்தைன்றது அவங்க அப்பா அம்மா இல்ல, அப்பா அம்மா இறந்தது அந்த குழந்தைக்கு தெரியாது. ஒரு குழந்தைய காப்பாத்திட்டா இன்னொரு குழந்தைய காப்பாற்ற முடியல. நல்ல டிரைவிங் ஸ்கில் தெரிஞ்சவங்க எந்த ஒரு காரங்களா இருந்தாலும் வண்டி ஓட்டலாம். கரெக்டான கியர்ல பார்த்து சேஃப்டியா போங்க. என் பேர் ஜோபி ஆண்டனி, பிஹெச்சி ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணி. ரொம்ப சூப்பர் பிரதர். இவ்வளவு தெளிவா விளக்கமா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கல. யதார்த்தமா உங்களை பார்த்ததுதான். உங்க பணி வந்து மேலும் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் பிரதர். இப்போ நம்ம வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆள்கிட்ட தான் லிஃப்ட் கேட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இவர் மூலியமா இங்க இருக்கிற ஃபாரஸ்ட் கார்டு, இங்க இருக்கிற லோக்கல் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையுமே இவருக்கு தெரியுது. கொஞ்சம் இவர் உதவி பண்ணாருன்னா இவர் கூடயே டிராவல் பண்ணலான் இருக்கேன். அப்படியா? ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி பிரதர். நான் உங்க பேரே கேட்கவே இல்லை. உங்க பேரு? என்னோட பேர் பிரபு. பிரபு. இவருக்கு தொந்தரவு இல்லாம நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ண போறோம். கரெக்டான பிரதர்? ஓகே. தொந்தரவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படியா? அப்ப கண்டிப்பா நிறைய தொந்தரவு பண்ணுவாங்க. 43 லைசன்ஸ் வச்சிருக்கவங்களே சரியா ஓட்ட தெரியலன்னா என்ன பண்ணுவாங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, அந்த குரங்கு பாத்தீங்களா? ஆமா. அதோட ஃபேஸ் பாருங்க எப்படி ரோஸா இருக்கு. ரோஸா இருக்கு. இந்த மத்தோட பாருங்க. ஓகே, ஒயிட்டா இருக்கு. ஏன் ஒயிட்டா இருக்கு? ரெண்டுக்கும். ஓகே, வேற பிரீட் அது இல்ல, அது மேட்டிங்க்கு ரெடி. ஓகே, இந்த மாதிரி குரங்கோட ஃபேஸ் வந்து ரோஸ் ஆயிடுச்சுன்னா மேட்டிங்க்கு ரெடி அப்படின்னு அர்த்தம். நாங்க ரெடி இல்லப்பா, நீ கொஞ்சம் தூரமா போய் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ரோஸ் கலர்ல ஃபேஸ் இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்பதான் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. இப்பதான் மேட்டிங் கொஞ்சம் ரெடி. நாளாகுது. இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ரோஸா. ஸோ இங்கே வந்து 1970s ஒரு ஃபாரஸ்ட் கார்டோட ஜீப்பே வந்து 3 பேர் இறந்துருக்காங்களாம்மா. அதோட நினைவு சின்னம் தான் இது.
அவங்க இங்கே மட்டும் இல்லை, எந்த ஊருக்கு போனாலும் நல்ல டிரைவிங் ஸ்கில் இருக்கும்போது கான்ஃபிடென்ட்டாக போங்க. அப்புறமா ரொம்ப தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு ரொம்ப நேரம்லாம் சிங்கிள் ஹேண்ட் டிரைவ்லாம் பண்ணாதீங்க. எங்கேயாவது முடியலன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவ்வளோ அவசரமாக நம்ம எங்கேயும் போக போகிறது கிடையாது. பைசன் பாயிண்ட் இதான் பைசன் பாயிண்டா? அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைசன் அந்த இடத்துக்கு போனாவா? ஆமாம். போலாம். அந்த ரோடு வந்து ஒரு குதிரை பாதையாக இருந்திருக்கு. கர்நாடகாலேருந்து இந்த வழியா திப்பு சுல்தான் அவங்கலாம் போனதா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து இந்த வழியை யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற அனிமல்ஸ் எல்லாம் வந்து நம்ம கெஸ் பண்ணிடலாம். இப்போ யானை வந்து சைலண்டாக சாப்பிட்டுட்டு இருக்கும் புல்லெல்லாம். அப்போ நமக்கு தெரியாது, நம்மளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதுன்ட்டு. சரி சரி. ஒரு சிலமா வாழெல்லாம் தூக்கிட்டு யானை தும்பிக்கையெல்லாம் தூக்கிட்டு மண்ணெல்லாம் அள்ளி போட்டுட்டு இருந்துச்சுன்னா நம்ம போக மாட்டோம், கோவத்துல இருக்குன்னு. சரி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஆனா இந்த பைசன் எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. பண்ண முடியாது. என்ன இந்த இடத்துல பாத்துட்டு போகணும், வண்டியை நிறுத்தணும் அப்படின்ட்டு. ஹில்ஸ்ல வரும்போது ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ இதுதான் பைசன் பாயிண்ட். எவ்வளோ காதல் கதைகள் எத்தனை வருஷமா இருக்கு பாருங்க. ஏசூர் காப்பில் ஹரியும் வருஷம் லவ் பண்றாங்க. அவங்களுக்கு தெரியுமா? நீங்க வந்தா கண்டுபிடிச்சிக்கலாம் யார் 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 லவ் பண்ண. இது ரிஷி சாம், ரிஷியும் சாம். நிறைய காதல் கதைகள் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நானும் ஒரு மாதிரி இங்க பதிவு பண்ணலாம் நினைக்கிறேன். ஆள் தான் இல்ல நமக்கு. காக்கா காக்கா படத்துல சொல்ற மாதிரி எங்க போனாலும் அந்த ஊர் நம்ம ஆளணும், அந்த ஊர்ல ஒரு கலக்கணும். அதை நம்ம பசங்க எவ்வளவு அழகா பண்ணிருக்கான்னு பாருங்க. இங்க வந்து இதெல்லாம் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு நேரம் இருந்திருக்கு பாருங்களேன். இதோட நம்ம அந்த கல்லட்டி ரோடு முடிஞ்சுது. 36 பெண்டா 32 பெண்டுங்களா? 36 பெண்டும் முடிஞ்சுது. வாழை தோட்டம். ஓகே 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 ஓகே. வாழை மரங்கள் எங்க வீட்டுல மட்டும் சாம்பிளுக்கு 2 வச்சிருக்கோம். 2 வச்சிருக்கீங்க சாம்பிளுக்கு? ஆமா, இங்க இருந்து தான் வந்தோம், அந்த மலை மேல, ஊட்டில இருந்து. மேல இருந்து வந்திருக்கோம். ஆமா, சுத்தி இப்படி இறங்கிருக்குமா? இல்ல இந்த ஏரியா வழியா தான் வந்திருக்கோம். இந்த கீழே இறங்கி இப்படி வந்துட்டோம். மேல டாப்ல இருக்கிறது அழகு. நம்ம ரேண்டமா ஒருத்தரை லிஃப்ட் கேட்டு சந்திச்சு இப்போ அவர் ஊருக்குள்ள ஒரு ஹிடன் ஸ்பாட் கூப்பிட்டு போறாரு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம போய் அதை பார்க்குறோம். ஸோ எல்லா மாடும் நம்மளை தான் பார்க்குது, ஓடிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து புலிகள் நிறைந்த இந்த காட்டில், மான் அப்புறமா சிறுத்தை எல்லாம் நிறைஞ்ச இந்த காட்டில் ஓப்பன் ஸ்பேஸில் தங்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஒரு கொஞ்சம் பதட்டமாக பயமாக தான் இருக்குது. ஆனால் இவர் வந்து எனக்கும் பயமா தான் பயமாக தான் இருக்கா? புலியில இருக்குமா? புளிய மரம் தான் இருக்கு. அதெல்லாம் இருப்பது விடுங்க மேம். நல்லா இருக்கட்டும். அப்படியே அங்கிட்ட ஒரு கிளாஸை போடுங்க. அதாவது ஒண்ணுமே இல்லை. 8 நம்ம போயிட்டு இருந்துச்சுங்க. நீங்க பாக்கல? பார்த்தோம். நாங்கள் வரும்போது நிறைய மான் இருந்துச்சு பகலில், ஓடி போயிடுச்சு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து மசனகுடியில் நம்ம நண்பர்களோட ஸ்டே பண்ணுறோம். இங்கே எனக்கு வந்து பிரபு இல்லாமல் புதுசாக மணியன் ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு. மகேந்திரனா மகி என்ன ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு. இங்கே பாருங்க, ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டில் ஒரு சிக்கன் குழம்பு சமையல். சிக்கன் இல்லை ப்ரோ, நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழியே வா? ஆமா, நாட்டுக்கோழி வறுவல். அது சாதாரண நாட்டுக்கோழி இல்ல, முட்டை போடுற நாட்டுக்கோழி. எந்த நாடு? ஓகே, டேஸ்ட் பார்ப்போம். சிறப்பு. எப்படி ஓகேவா? குளிருக்கு சுட சுட அல்டிமேட்டா இருக்கு. எப்படி இருக்கு நாட்டுக்கோழி? ஆமா, சூப்பரா இருக்கு. நச்சுன்னு இருக்கா? மகன் ஃபேஸ் தெரியாது, நம்மகிட்ட அவ்வளோதான் டார்ச் இருக்கு. என்ன இது இப்படி எடுத்துட்டீங்க? இல்ல காமிக்கிறீங்களா? நீங்க எடுத்து இந்த லெக் பீஸ் சாப்பிடுவீங்கன்னு பாக்குறேன். இந்த லெக் பீஸை நம்ம மட்டும் தான் சாப்பிட போறோம். என்னென்ன வருவீங்க? இவங்களுக்கு நீங்கள் மான் பார்க்கலாம். நம்ம திடீர்னு உங்க ஊர் லக் இருந்துச்சுனாக்கா
திடீர்னு லெப்பேடு வரும், லெப்பர்டு. டயரே வரும், யானை யானை காமன், கண்டிப்பா கன்ஃபார்ம் யானை காமன், யானை வந்து எப்பவுமே வரும். கன்ஃபார்ம்